வந்தவன் இளங்கோ. பாகம் 2, அத்தியாயம் 35. புன்னகையின் பொருள். வீரமல்லனை கண்டவுடன் ரோகிணி தன் இருக்கையை விட்டு எழுந்திருக்கவோ, அவனை ஏறெடுத்து பார்க்கவோ, அவன் ஏன் வந்தான் என்று கேட்கவோ இல்லை. தன் தந்தையை பார்த்துவிட்டு வந்த வழியே திரும்புவான் என்று நினைத்தாள் அவள். இப்போது அவனுடைய குறுக்கீடு அவளுக்கு எரிச்சலைத்தான் தந்தது. இந்த ஏழையின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இளவரசி என்று கூறி பணிவோடு அவள் முன்னால் குழைந்து நின்றான் வீரமல்லன். கூப்பிய கரங்களோடு புன்னகை செய்தான். புலித்தோல் ஆடையை களைந்துவிட்டு வந்திருந்தவன் இப்போது ரோகிணிக்கு பசுத்தோல் போர்த்திய புலி என தோற்றமளித்தான். அது ரோகிணியுடைய எரிச்சலை மிகுதியாக்கிற்று. நீ வந்த வேலை முடிந்திருக்கும். தந்தையாரை கண்டு பேசியிருப்பாய். இனி நீ உடனே இவ்விடத்தை விட்டு திரும்பிச் செல்வது நல்லது என்றாள். வந்த வேலை இன்னும் முடியவில்லை இளவரசி. வீரமல்லா, உன்னை யாரும் இங்கே பார்த்து விடுவதற்கு முன்னால் நீ இங்கிருந்து போய்விடு. எங்கே தன்னை அவள் காட்டி கொடுத்து விடுவாளோ என்று அஞ்சி வந்தவனுக்கு இந்த அவளுடைய பேச்சு விந்தையாகவே தோன்றியது. தன் தந்தையாரிடம் அவள் கையடித்து கொடுத்திருப்பதை அவன் இங்கே கண்டான். இதனால் சிறிதளவு உரம் பெற்ற வீரமல்லன், இளவரசி, தாங்கள் என் மீது இவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்போதுதான் தெரிந்தது. இனிமேல் நான் பகைவர்களிடம் அகப்பட்டு கொண்டாலும் கவலையுற மாட்டேன் என்றான். யாரிடமும் எனக்கு இரக்கமில்லை. நீ இங்கு வந்திருப்பதால் எங்களுக்கு தொல்லை நேரலாம், அதனால் சொல்கிறேன். வருந்துகிறவன் போல சிரித்துவிட்டு அவன் கூறினான், யாருக்காகவும் இறக்கப்பட்டுத்தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னால் தொல்லை என்கிறீர்கள். உங்களால் நான் எத்தனை எத்தனை தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? எதற்காக நான் இந்த மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தை விட்டு ஓடிப்போய் இப்படி புலித்தோலாடைக்குள் ஒளிந்து கொண்டு திரிய வேண்டும்? எதற்காக இப்படி நான் உயிருக்கு அஞ்சி நடமாட வேண்டும்? உங்களுக்காக நான் இறக்கப்பட்டேன். உங்கள் தந்தையாரின் கட்டளைப்படி நான் இந்த நாட்டை விட்டு ஓடினேன். ஆனால் உங்களுக்கோ என்னிடம் இரக்கமில்லை. இவையெல்லாம் நீ என் தந்தையாரிடம் பேச வேண்டிய விஷயங்கள். நான் உன்னிடம் எதையும் சொல்லவும் இல்லை, எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. உனக்கு இங்கே வேலையும் இல்லை. வேலை இருந்ததால் தான் இங்கு வந்திருக்கிறேன். ரோகணத்து இளவரசர் காசிபன் என்னை தமது தமக்கையாரிடம் தூதுவனாக அனுப்பியிருக்கிறார். அவருடைய அன்பையும் பாசத்தையும் சுமந்து கொண்டு நான் பல காத தூரத்துக்கு அப்பால் இருந்து ஓடோடி வருகிறேன். நீங்களோ உங்கள் தம்பியாரின் தூதுவன் என்றும் பாராமல் என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள். இப்படி கூறிக்கொண்டே அருகில் இருந்த ஆசனத்தில் தானாக சென்று அமர்ந்தான் வீரமல்லன். அவனுடைய செய்கை அப்போது அவளுக்கு தவறாக படவில்லை. தம்பி காசிபனின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவளுக்கு தேகம் எங்கும் புல்லரித்தது. மற்ற எதையுமே அவள் அந்த சமயத்தில் மறந்துவிட்டாள். ரோகிணி வாயை திறந்து வீரமல்லனிடம் காசிபனை பற்றி கேட்காவிட்டாலும் தம்பி என்ற சொல் எப்படி அவளிடம் மந்திரம் போல செயல்புரிகிறது என்பதை கண்டு கொண்டான் வீரமல்லன். இளவரசி, அவரை பற்றி நீங்கள் சிறிது கூட கவலையுற வேண்டாம். அவருடைய தலைக்கு வந்த ஆபத்திலிருந்து நாங்கள் அவரை தப்புவித்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டோம். இப்போது அவர் என் உயிர் தோழர். என் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பது என் கடமை என்று நான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன். காசிபன் இப்போது எங்கே இருக்கிறான்? மிகுந்த ஆவலோடு கேட்டாள் ரோகிணி. வந்ததிலிருந்து அவர் தென்பாண்டி நாட்டில் சுந்தர பாண்டியரின் விருந்தினராக இருந்தார். நானும் அவரும் ஒன்றாகவே அங்கிருந்து வடக்கே புறப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்பது உங்கள் தந்தையாருக்கு கூட தெரியாத ரகசியம். என்ன, என் தம்பி இருக்குமிடம் எனக்கே தெரியக்கூடாதா? மன்னர் மகிந்தரிடமே அவர் மைந்தர் இருக்குமிடத்தை சொல்லவில்லை. நான் சொல்லக்கூடாது என்பது சுந்தர பாண்டியரின் கட்டளை. அப்பா என்று கூவிக்கொண்டு தன் தந்தையாரிடம் செல்ல முயன்றாள் ரோகிணி. தானாக அதை அவனிடம் கெஞ்சி கேட்க விரும்பவில்லை. ஆனால் அவள் மனமோ அதை உடனடியாக தெரிந்து கொள்ள துடிதுடித்தது. மகிந்தரே வற்புறுத்தினால் இவன் கூற மாட்டானா என்ன? பொறுங்கள் இளவரசி. உங்களுக்கோ அரசருக்கோ அவரிடம் இல்லாத உரிமை எனக்கு கிடையாதுதான். நாளைக்கு நான் ஒரு நாட்டுக்கு அரசனாக போகிறவன் என்றாலும் இன்றைக்கு உங்கள் பணியாளன். ஆனால் என்னுடைய பொறுப்பு இப்போதைக்கு உங்கள் பாசத்தை விட பெரியதாயிற்றே. நீங்கள் வேண்டுமென்றே அவருக்கு தீங்கு செய்துவிட மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் அன்பின் வேகம் அவரை பகைவர்களிடம் காட்டி கொடுத்து விடக்கூடும் அல்லவா? எவ்வளவு அதிகமாக அவளுடைய பாசத்தின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி கொள்ள பார்த்தான் வீரமல்லன். தன் துணை அவர்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அவன் ஒவ்வொரு கணமும் வலியுறுத்த தவறவில்லை. நானே இளவரசரை கூடிய விரைவில் உங்களிடம் நேரில் அழைத்து வருகிறேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்பதில் அவருக்குள்ள ஆவலை நான் வார்த்தைகளால் வர்ணித்து கூற இயலாது. இன்னும் ஓரிரு தினங்கள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன், உன்னோடு இப்போதே அவனை அழைத்து கொண்டு வந்திருந்தால் என்ன? உன்னை நாங்கள் எப்படி நம்புவது? நீங்கள் எப்போதுதான் என்னை நம்ப போகிறீர்களோ தெரியவில்லை இளவரசி என்று கூறி சிரித்தான் வீரமல்லன்.
நான் மட்டிலும் முதலில் தனியாக வந்து இங்குள்ள கட்டுக்காவல்களை தெரிந்து கொள்ள நினைத்தேன். வைகாசி பௌர்ணமி கூட்டத்தில் காவலர்களின் கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது. ஒருவேளை அப்படி இல்லாமல் நான் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அது என் தலையோடு மட்டும் போகும். இன்று நள்ளிரவுக்குள் நான் அவரை மீண்டும் சந்திக்காவிட்டால் எனக்கு ஆபத்து என்பதை அறிந்து கொண்டு அவர் திரும்பி போய்விடுவார். இளவரசி, நான் ஏன் இப்போதே அவருடன் வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டீர்களா? இதை கேட்டவுடன் முதல் முறையாக வீரமல்லனிடம் அனுதாபம் ஏற்பட்டது ரோஹிணிக்கு. உருக்கம் நிறைந்த அவன் குரலில் இருந்து அவன் உண்மைத்தான் பேசுகிறான் என்பதை உணர்ந்து கொண்டாள். வீரமல்லனும் அவள் முக மாற்றத்தை கவனிக்க தவறவில்லை. உங்கள் தந்தையாரிடமே வெளியிடாத உண்மையை இப்போது உங்களிடம் வெளியிடுகிறேன். அவர் இப்போது திருவாரூரில் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார். நாளைக்கு பிற்பகலிலோ அல்லது மறுநாள் பிற்பகலிலோ நாங்கள் இங்கு வருவோம். இந்தாருங்கள் அவர் தங்களுக்கு எழுதி அனுப்பிய ஓலை. காசிமன் எழுதிய ஓலையை ரோஹிணியிடம் நீட்டினான் வீரமல்லன். என்னுடைய உயிர் தோழன் வீரமல்லன் உனக்கு நேரில் விவரங்களை சொல்வான். அன்னை தந்தையாருக்கு என் வணக்கத்தை சொல். சந்திக்க முயலுகிறேன். இப்படிக்கு காசிபன். அந்த ஓலையில் இருந்த கையெழுத்தை கண்டவுடன் அருகில் அந்நியன் இருப்பதையும் பாராமல் கதறி அழ வேண்டும் போலிருந்தது ரோஹிணிக்கு. காசிவன் எழுதிய ஓலைதான் அது. கதறி அழவில்லை என்றாலும் கண்ணீர் அருவிக்கு அவளால் அணை போட முடியவில்லை. நன்றி வீரமல்லா என்று தன்னையும் மீறி சொல்லிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டாள் ரோஹிணி. நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் இளவரசி. என்னுடைய வாழ்நாளில் உங்களுக்காக இந்த சிறு உதவியை செய்ய முடிந்ததில் நான் எவ்வளவோ பெருமை அடைகிறேன். நீங்கள் இதற்காக நன்றி கூறியதை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். சரி, நாழியாகிறது, நான் போய் வரட்டுமா? வீரமல்லன் எழுந்தான். தன் தம்பியையே அவன் உருவில் நேரில் பார்ப்பதாக மதிமயங்கி அவனை ஆவலோடு பார்த்தாள் ரோஹிணி. பிறகு அவனிடம் காசிபனை பற்றி ஆயிரம் கேள்விகள் கேட்டு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. இளவரசி, உங்கள் தம்பியாரை நீங்கள் அன்போடு அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விடும் காட்சியை நான் நேரில் காண வேண்டும். இப்போதே திருவாரூருக்கு பறந்து செல்கிறேன். கண்ணிமை கருவிழியை காப்பது போல அவரை காப்பாற்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இளவரசி. அதற்கு பிரதியாக நீங்கள் இப்போது உங்கள் அன்பு புன்னகையோடு எனக்கு விடை கொடுத்தால் போதும். ஒரே ஒரு புன்னகை உதிர்த்து போய் வா என்று சொல்லுங்கள். காசிமனை தன் இரு கரங்களாலும் தழுவிக்கொண்டு அவன் உச்சியில் தான் முத்தமிடும் காட்சி இப்போதே ரோஹிணியின் மன கண் முன்பு எழுந்தது. அந்த கற்பனை காட்சி அவள் விழிகளின் ஓரங்களில் கண்ணீர் கசிவை கொடுத்தது. அந்த காட்சியை கண்டுகொண்ட அவள் ஆனந்த புன்னகை ஒன்றை மலரவிட்டாள். வீரமல்லன் அந்த புன்னகையை கண்டவுடன் பூரித்து போனான். வருகிறேன் என்று கூறிக்கொண்டே வெளியில் வந்தான். என் வேண்டுகோளுக்கு இணங்கி இன்றைக்கு புன்னகை உதிர்த்தவளை இனி என்னதான் செய்ய முடியாது? வெளியில் அவன் வருவதற்கும் மகிந்தர் அவனை அங்கே தேடிக்கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. நெடுநேரமாக அவன் ரோஹிணியிடம் பேசி கொண்டிருந்தது ஒரு வகையில் அவருக்கு திருப்தியைத்தான் தந்தது. என்ன வீரமல்லா, ரோஹிணி என்ன சொல்கிறாள்? அவர்களுடைய பேரன்பு நமக்கு மிகவும் துணை செய்யும் அரசே. நான் போய் வருகிறேன். பொறு, ஈழத்திலிருந்து ஒருவித செய்தியும் வராதது எனக்கு கவலை அளிக்கிறது. சுந்தரபாண்டியருக்கும் செய்தி வரவில்லை என்கிறாய். அங்கே நம்முடைய வீரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ? அவர்களை அடக்குவதற்காக போன இந்த கொடும்பாளூரானும் இன்னும் திரும்பி வரவில்லை. அவன் வந்தால் நாகைப்பட்டினம் வழியாகத்தானே திரும்பி வர வேண்டும். அரசே, அவன் இன்னும் திரும்பி வராததிலிருந்தே நாம் நடப்பதை தெரிந்து கொள்ளலாமே. அமைச்சர் கீர்த்தி அங்கே இருக்கும்போது நமக்கென்ன கவலை? எப்படி அவனை உயிரோடு இங்கு அவர் திரும்ப விடுவார்? பகீர் என்று ரோஹிணியின் அடி வயிற்றில் பெரு நெருப்பு பற்றி எரிய தொடங்கியது. அப்படியென்றால் அவன் வருவது நிச்சயமில்லை என்று சொல் என்றார் மகிந்தர். நிச்சயமில்லை என்ன, அவன் வரவே மாட்டான். தன் தகப்பனை போல முரடன் அவன். இந்த சமயத்தில் தெருவழியே மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்த்தொளி எழுப்பிக் கொண்டு எங்கோ நடந்து செல்லும் சத்தம் கேட்டது. கொடும்பாளூர் குலக்கொழுந்து வாழ்க வாழ்க என்று கூவிக்கொண்டே அவர்கள் நடந்தார்கள். கந்துலன் ஓடோடி வந்து, கொடும்பாளூர் இளவரசர் நாகைப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து இறங்கி இருக்கிறாராம். அவரை வரவேற்பதற்காக ஆனைமங்கலத்திலிருந்து எல்லோரும் கிளம்புகிறார்கள் என்றான். இந்த செய்தி கொடுத்த ஆனந்த பெருக்கிலிருந்து ரோஹிணி மீள்வதற்குள் வீரமல்லன் அங்கிருந்து மாயமாக மறைந்துவிட்டான். எந்த வழியாக எப்படி போனான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்பா, வாருங்கள் அப்பா, நாமும் துறைமுகத்துக்கு புறப்படுவோம் என்றாள் ரோஹிணி. மகிந்தர் தமது கண்களால் அவளை சுட்டெரித்து கொண்டே, உனக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்கிறது ரோஹிணி என்று கடிந்து கொண்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 2, அத்தியாயம் 36. இரவில் இருவர். கடற்கரையோரத்து மரங்களில் கூடு கட்டி வாழ்ந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக கடலின் மீது பறந்து கரைக்கு திரும்பி கொண்டிருந்தன. இளங்கோவின் படைக்கலமும் அதனுடன் சென்ற துணை கலன்கள் இரண்டும் அவ்வாறே நாகை துறைமுகத்தை நாடி விரைந்து வந்தன.
மேலே வானத்தில் பறந்து கொண்டிருந்த கடற்பறவைகளுக்கு தங்கள் கூடுகளின் நினைவுதான். கீழே கலங்களுக்குள் குழுமியிருந்த மனித பறவைகளுக்கும் தங்கள் வீடுகளை பற்றிய எண்ணம்தான். பறவைகளுக்கோ ஒரே ஒரு பகல் நேரத்து பிரிவு, மனிதர்களுக்கோ 60 நாள் பிரிவு. சோழ நாட்டு வீரன் ஒவ்வொருவனும் சிறகிருந்தால் அவன் ஜிவ்வென்று மேலே எழுந்து பறந்திருப்பான். காற்றை கிழித்து கொண்டு தனது நகரத்துக்கு சென்று கூரையை கிழித்து கொண்டு தனது வீட்டுக்குள் குதித்திருப்பான். குதித்தவுடன் அவன் தன்னை கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்த அன்பு மங்கையை அணைத்து கொண்டு அவளிடம் என்ன சொல்வான் தெரியுமா? பெண்ணே, வழக்கம் போல என்னுடைய வீர தீர பிரதாபங்களை இப்போது உன்னிடம் சொல்ல போவதில்லை. எங்கள் தலைவர் இளங்கோ மட்டிலும் இல்லாதிருந்தால் இம்முறை நாங்கள் வெற்றி கண்டிருக்கவும் மாட்டோம், வீடு திரும்பியிருக்கவும் மாட்டோம். 1000 பேர்களை கூட்டிச் சென்று 5-6 வீரர்களை மட்டுமே பலி கொடுத்து 1000 பகைவர்களை அழிக்க செய்திருக்கிறார் அவர். அவருடைய நெஞ்சின் வீரத்தை நாங்கள் முதல் போரில் கண்டோம். அவரது மூளையில் உதித்த முத்துக்கள் போன்ற யுத்த தந்திரங்களை எல்லாம் இந்த போரில் கண்டோம். அவர் உடல் இரும்புதான், ஆனால் அவர் மனமோ எங்களுக்கு கரும்பு. ஆம், வீரர்கள் அனைவரும் மாறி மாறி தங்கள் படைத்தலைவனை பற்றியும் காதல் தலைவியரை பற்றியுமே பேசி கொண்டு வந்தனர். இளங்கோவை வெறும் வீரன் என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவனுடைய சிந்தனை தெளிவு மந்திர சக்தியாக தோன்றியது. அவனை போற்றாத மனமில்லை, புகழாத வாயில்லை, பூரிப்படையாத வீரர்கள் இல்லை. ஆனால் இவ்வளவு புகழுக்கும் பெருமைக்கும் உரியவனாக கருதப்பட்ட இளங்கோவின் முகத்தில் மாத்திரம் மகிழ்ச்சியை காணோம். தன் முயற்சியில் முழு வெற்றி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு. போர் தொழிலை ஒரு அருங்கலையாக அவன் பயின்று வந்ததால் மெய்க்கலைஞனுக்கு ஏற்படுகின்ற மனக்குறை அவனிடமும் இருந்தது. அமைச்சர் கீர்த்தியை தப்பவிட்டதற்காகவும் காசிபனை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பியதற்காகவும் அவன் தன்னையே நொந்து கொண்டான். கரையை நோக்கி கப்பல்கள் நெருங்க நெருங்க அவனுடைய மனக்குறை மனதின் ஆழத்துக்கு சென்று மறைந்து கொண்டது. துறைமுகத்தை கண்டதும் அவனுடைய நினைவு வேறுபுறம் திரும்பியது. மனதிலிருந்து பேரலைகள் பொங்கி எழுந்து ஆனந்த தாண்டவம் புரியத் தொடங்கின. ரோஹிணி என்ற முழுமதி அவன் உள்ளத்தில் உதயமாகி தனது அமுத கிரணங்களை சொரிய முற்பட்டாள். கப்பலின் மேல் தளத்தில் கொடிமரத்தின் அருகில் நின்று கொண்டே ரோஹிணியை இத்தனை நாட்களாக எப்படித்தான் பிரிந்திருக்க முடிந்ததோ என்று எண்ணி வியந்தான் இளங்கோ. 60 நாட்களா அவை? இல்லை இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை வினாடிகளோ அவ்வளவும் சேர்ந்த யுகங்கள் அல்லவா? 60 நாட்கள் பொறுத்தவனுக்கு அதற்கு மேல் அரைக்கணமும் பொறுக்க முடியாது போல தோன்றியது. அருகில் நின்று கொண்டிருந்த மாங்குடி மாறனையும் மறந்து வானத்தை பார்த்தவாறே, சிறகிருந்தால் இப்போதே தஞ்சைக்கு பறந்து போய்விடலாம் என்று சொல்லி நீண்ட பெருமூச்சு விட்டான் இளங்கோ. பறந்து போய் மகிந்தர் மாளிகையின் மேல் மாடத்தில் குதித்து விடலாம் இல்லையா என்று கேட்டு மாங்குடி மாறன் சிரித்தான். சட்டென்று கோபமாக திரும்புகிறவன் போல திரும்பி தன் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டே, மாறா, நீ மிகவும் பொல்லாதவன் என்றான் இளங்கோ. இந்த மாறன் பொல்லாதவன் அல்ல, உங்கள் மாறன்தான் மிகவும் பொல்லாதவன். மாலை நேரமும் மாளிகை நினைவும் வந்துவிட்டதல்லவா? அந்த மாறன் கரும்பு வில்லெடுப்பான், மலர்கனை தொடுப்பான், பதை பதைக்க வைத்து விடுவான். இன்னும் நீ சும்மா இருக்க மாட்டாயா மாறா? மாங்குடி மாறன் தன் வாயை மூடிக்கொண்டான். அவனுக்கு ஓரளவு இளங்கோவின் இனிய நினைவுகளை பற்றி தெரியும், இன்பக் கனவுகளை பற்றியும் தெரியும். முற்றிலும் தெரியாது என்றாலும் ஓரளவு தானாகவே ஊகித்து அறிந்து கொண்டிருந்தான் மாறன். நாகைப்பட்டினத்து துறைமுகத்தில் அந்த நகரத்து மக்களும் அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்களும் குழுமி இருந்தார்கள். ஆனைமங்கலமும் அங்கே வந்திருந்தது. ஆனால் ஆனைமங்கலம் சோழ மாளிகையில் மகிந்தரின் குடும்பம் தங்கி இருப்பதை இளங்கோ எங்கே கண்டான்? அவனுடைய ரோஹிணி அவ்வளவு அருகில்தான் இருந்தாள் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? மாலை மயங்கி மதியொளி பொங்கு போகும் நேரத்தில் மரக்கலன்கள் துறைமுகத்தை அடைந்தன. நாகை நகரத்தின் 5 பெருங்குழு தலைவர்களும் என் பேராயத்தின் அதிகாரிகளும் மாலைகள் சுமந்து வந்து இளங்கோவை மலர் குவியலுக்குள் அகப்பட்டு திணற வைத்தனர். கூட்டத்தினரின் வாழ்த்துளி வெகுநேரம் வரையில் அடக்கவில்லை. மகிழ்ச்சி ஆரவாரம் ஒரு வகையாக ஓய்ந்த பின்னர் 5 பெரும் குழு தலைவர்களில் ஒருவர் மெல்ல இளங்கோவை நெருங்கி, தங்களை காண வேண்டும் என்று ரோகணத்து இளவரசியாரும் இங்கு வந்திருக்கிறார்கள், அதோ அந்த ரதத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார். என்ன? இளங்கோவின் இருதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தி மீண்டும் பன்மடங்கு வேகத்துடன் அடித்து கொண்டது. தஞ்சையிலிருந்து அவர்கள் இங்கே எங்கு வந்தார்கள்? விஷயத்தை விளக்கினார் குழு தலைவர். விரைந்து ரதத்தை நோக்கி பறந்து சென்றான் இளங்கோ. மாறனும் அவனை பின்பற்றி சென்று ரதத்தை நெருங்காமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி கொண்டான். ரதத்தை ஓட்டி வந்திருக்கும் கந்துலனை அழைத்து அவனிடம் பேச்சு கொடுத்தான். அவர்கள் தனிமையை குலைக்க கந்துலன் மட்டும் அங்கே எதற்கு இருக்க வேண்டும்? ரதத்தின் திரை விலகியது. இருவருக்கும் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று விளங்கவில்லை. அத்துணை பெரிய வட்டம் தங்களை சூழ்ந்திருப்பதை அவர்கள் மறந்து போனார்கள்.
கண் இமைக்காது இரண்டு சிலைகள் என மாறி ஒருவரையொருவர் கண்களால் விழுங்கத் தொடங்கினர். அப்படியும் அவர்களின் பசி தீர்ந்த பாடில்லை. ரதத்தின் திரை ஒன்று அவர்கள் முகத்தை மறைத்ததால் இந்த உலகத்தில் தங்களை இருவரை தவிர வேறு யாருமே இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு. ரோஹிணி. ரோஹிணியின் கண் இமைகள் படபடத்தன. கருவிழிகள் சிறிது நடுங்கின. இளவரசே, இன்று புத்தர் பிரானிடம் நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை. அவர் கருணை உள்ளவர். உங்களை உயிரோடு என் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். மறுபடியும் நான் விகாரைக்கு போய் அவருக்கு மலர் காணிக்கை செலுத்த வேண்டும். உன்னிடம் எவ்வளவோ பேச வேண்டியிருக்கிறது ரோஹிணி. ஆனால் இந்த இடத்தில் எப்படி பேசுவது? உன் தம்பி காசிபனை மட்டும் என்னால் கண்டுபிடித்து உன்னிடம் கொண்டு வர முடியவில்லை. அந்த விஷயத்தில் எனக்கு தோல்விதான். நீங்கள் எப்போது தஞ்சைக்கு திரும்புகிறீர்கள் இளவரசே? நாளைக்கு காலையில் புறப்பட வேண்டும். அதற்குள் உன்னை சந்தித்து தனியே பேச வேண்டும். முடியுமா? இப்போதே என்னுடன் ஆனைமங்கல மாளிகைக்கு வரலாமே. தஞ்சை அரண்மனையில் இருந்த இளங்கோ இல்லை நான். ஆசை வெட்கம் அறியவில்லை. அதனால் இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலும் உன்னை காண வந்திருக்கிறேன். இப்போது உன்னோடு மாளிகைக்கும் வந்தால் என்னை சார்ந்தவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் தெரியுமா? ஆமாம் இளவரசே, என் அப்பாவும் இங்கு வரவில்லை. வந்திருந்தாலாவது அவர் அழைப்பை காரணம் சொல்லலாம். சரி, உனக்காக நான் நாளைக்கு பகல் இங்கு தங்கி செல்லட்டுமா? இன்று அவர்களோடு தங்கிவிட்டு நாளைக்கு பிற்பகல் ஆனைமங்கலத்துக்கு வருகிறேன். வேண்டாம் இளவரசே, நடுங்கியவாறே கூவினாள் ரோஹிணி. அவளுடைய குரலின் நடுக்கம் இளங்கோவுக்கு விந்தையாக தோன்றியது. நாளைக்கோ அதற்கு மறுநாளோ மாளிகைக்கு காசிபனும் வீரமல்லனும் வருவார்கள். இளங்கோவையும் அவர்களையும் சந்திக்க வைப்பதை விட வேறு வினை என்ன இருக்கிறது? ஏன், நான் தங்கினால் என்ன ரோஹிணி? என் ஒருத்திக்காக உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் நழுவ வேண்டாம். மேலும் எப்போது என் தந்தையார் இங்கு தங்களை காண வரவில்லையோ அப்போது நீங்கள் அங்கு வருவதும் உங்களுக்கு பெருமை தராது. நாம் தஞ்சையிலேயே சந்திப்போம். எனக்கும் தங்களிடம் எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆசைதான். எப்படியும் உன்னை திரும்பவும் காணாமல் என்னால் இந்த ஊரை விட்டு முடியாது ரோஹிணி. என்ன சொல்கிறீர்கள்? சிறு குழந்தையா நீங்கள்? அப்படியே வைத்துக்கொள். நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? சொல்லுங்கள் இளவரசே. இளங்கோவின் இதழ்கள் ரோஹிணியின் செவிகளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் எதையோ மெல்ல கூறின. மேகத்துக்குள்ளே மறைந்திருந்த நிலவு திடீரென்று நீல வானத்தை அடைந்தது போல ரோஹிணியின் முகம் பிரகாசித்தது. அவள் செவிகளில் தேன் அமுதம் பாய்ந்து விட்டதா? ஆகட்டும் இளவரசே, மறந்து விடாதீர்கள். சொன்ன சொல் தவறிவிட்டீர்களானால் நான் தஞ்சைக்கு வந்தாலும் உங்களுடன் பேச மாட்டேன். இளங்கோவின் தலை திரை துணிக்கு வெளியே வந்தவுடன் ஓடோடி சென்று ரதத்தில் ஏறிக்கொண்டு குதிரைகளை திருப்பினான் கந்துலன். இளவரசரின் முகம் இப்போதுதான் இளவரசரின் முகம் மாதிரி இருக்கிறது என்று இளங்கோவை வரவேற்றான் மாங்குடி மாறன். அட, நீ இங்கேயா இருக்கிறாய்? நான் இங்கே இல்லாவிட்டால் இதுவரையில் கந்துணல் அன்னவா ரதத்தின் அருகே இருந்து உங்கள் இருவரது பேச்சையும் உற்று கேட்டுக்கொண்டிருப்பான். ரோஹிணியின் ரதம் கூட்டத்துக்குள்ளே மெல்ல சென்று கொண்டிருந்த போது அவள் கண்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு உருவத்தை கண்டு திடுக்கிட்டன. காளாமுகன் ஒருவன் அங்கே நின்று தன் கழுகு கண்களால் ரதத்தின் போக்கையே கவனித்து கொண்டிருந்தான். ஆ, இன்னும் வீரமல்லன் திருவாரூருக்கு திரும்பவில்லையா? இங்கே எதற்காக நிற்கிறான்? கந்துலா, ரதத்தை நிறுத்து என்றாள் ரோஹிணி. திரும்பவும் இளங்கோவை பார்த்து எச்சரிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு. ஆனால் உடனே அதன் பின் விளைவுகளை நினைத்து பார்த்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் ரோஹிணி. ரதம் முன்பு போலவே நகர்ந்தது. அன்று நள்ளிரவில் நாகைப்பட்டினம் சோழ மாளிகையிலிருந்து யாரும் அறியா வண்ணம் ஒரு குதிரையில் ஆனைமங்கலத்தை நோக்கி விரைந்தான் இளங்கோ. அவனுக்கு தெரியாமல் அவனையே கவனித்து வந்த மற்றொருவனும் அவனுக்கு பின்னால் கிளம்பினான். மறைந்து மறைந்து அவன் இளங்கோவை தொடர்ந்து சென்றான். பெரிய சால்வைகளை போர்த்தி கொண்டு உருமாறி சென்ற 2 மனிதர்களை அந்த நள்ளிரவில் 2 குதிரைகள் சுமந்து கொண்டு பறந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 2, அத்தியாயம் 37. வீரம் எங்கே? வைகாசி பௌர்ணமி நிலவு அந்த வையகத்தையே மோகன கனவில் ஆழ்த்தி இருந்தது. நாகைப்பட்டினத்திலிருந்து ஆனைமங்கலம் செல்லும் சாலையில் கனவு உலகத்தில் சஞ்சரிக்கும் மனோநிலையுடன் இளங்கோ சிட்டாக பறந்து கொண்டிருந்தான். ஒரே அரண்மனைக்குள் அருகில் இருந்த மாளிகையில் ரோஹிணி தங்கியிருந்த போது கூட அவளை காண வேண்டும் என்ற ஆவல் இளங்கோவுக்கு இவ்வளவு மிகுதியாக எழுந்ததில்லை. இடத்தையும் காலத்தையும் கடந்து சென்று காணும் துடிப்பில்தான் காதலின் ரகசியம் மறைந்திருக்கிறது போலும். மாலையில் அவளை சந்தித்தது அவனுக்கு சந்திப்பாகவே தோன்றவில்லை. நீண்ட நாட்கள் பட்டினி கிடந்தவனுக்கு முன்னால் அறுசுவை உணவு அரைக்கணம் காட்டி மறைத்தது போல இருந்தது அந்த சந்திப்பு. பசியை அது மேலும் கிளறி விட்டதை தவிர அடக்கவில்லை.
குதிரையின் குளம்பொலி அவன் மனத்துடிப்பை பிரதிபலித்தது. குதிரையின் வேகம் அவன் மன வேகத்துடன் போட்டியிட முடியாமல் பின்தங்கியது. நடுவானத்தில் மிதந்து கொண்டிருந்த நிலவை அவன் அடிக்கடி அண்ணாந்து பார்த்து பெருமூச்செறிந்தான். ரோஹிணிக்கும் அவனுக்கும் இருந்த இடைவெளி வையகத்துக்கும் வானத்துக்கும் இருந்த இடைவெளி போன்றதுதானா? ஆனைமங்கலம் சோழ மாளிகை அவன் கண்களுக்கு தெரிந்தது. பகலில் பல முறை அதை அவன் கண்டு கழித்திருக்கிறான். ஆனால் நிலவு பொழியும் இரவு நேர காட்சியே தனி காட்சிதான். அல்லது அவனுடைய ரோஹிணி அங்கு இருப்பதால் அவன் கண்களுக்கு மட்டிலும் அது அப்படி தோன்றுகிறதா? தூரத்து மரத்தடியில் குதிரையை கட்டிவிட்டு திருடனைப் போல மெல்ல பதுங்கி பதுங்கி நடந்தான் இளங்கோ. அதே மாளிகைக்கு அவன் பகல் பொழுதில் வந்திருந்தால் அவனுக்கு நடைபெறக்கூடிய உபச்சாரங்களே வேறு. காவலர்கள் வாழ்த்துளி எழுப்பி அவனுக்கு வணக்கம் செலுத்தியிருப்பார்கள். தாழ்ந்த சிரங்களுடன் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருப்பார்கள். இப்போது அவர்களிடம் அகப்பட்டு கொண்டு விட்டாலோ? திக் திக் என்று அடித்து கொண்டது இளங்கோவின் நெஞ்சு. அவன் இப்போது காவலர்களின் காவலன் இல்லை, கள்வன். மாளிகையின் பின்புறம் நிழல் படிந்த ஒரு மூலைக்கு சென்று எதையோ உற்று பார்த்தான். பிறகு மேலே தலையை உயர்த்தினான். சந்திர வட்டத்துக்கு நேர் கீழே மேல் மாடத்தில் மற்றொரு சந்திர வட்டம் தெரிந்தது. மௌனமாக அது அவனை பார்த்து கை அசைத்தது. மாடத்திலிருந்து கீழே தொங்கிய நூலேணி போன்றதொரு பொருளையும் சுட்டிக்காட்டியது. அவ்வளவுதான். 2 வினாடிகளில் மாடத்தில் போய் குதித்தான் இளங்கோ. என்ன ரோஹிணி, உன்னுடைய பட்டாடைகளையே முடிந்து எனக்கு நூலேணியாக்கி விட்டாயா? நீங்கள் வழுக்கி விழுவதை வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைத்தேன். என் பிடி இரும்பு பிடி ரோஹிணி. வழவழப்பாக இருந்தால் என்ன, மென்மையாக இருந்தால்தான் என்ன? உறுதியாக இருக்கும். இருந்தால் போதும். மென்மையிலும் உறுதி இருக்கிறதல்லவா? நீங்கள் பொல்லாதவர் என்று சினுங்கிய ரோஹிணியை, நீயும் பொல்லாதவள்தான். இல்லாவிட்டால் எல்லோரும் உறங்கும் வேளையில் இப்படி எனக்காக காத்து கொண்டு நிற்பாயா என்று சொல்லி அவள் மென்கரம் பற்றினான் இளங்கோ. அந்த மென்மையில் அவனுக்கு உறுதி தென்பட்டது. மெதுவாக பேசுங்கள். தந்தையார் வழக்கமாக இரவில் உறங்குவதே இல்லை. சிறு சத்தம் கேட்டால் கூட கண் விழித்து என்னை தேடி வந்து விடுவார். வந்தால் என்ன? அப்படி இல்லை. இன்று மாலை நான் கடற்கரைக்கு வருவதற்கு பட்டபாடு பெரும்பாடாகிவிட்டது. என்னை அவரால் தடுக்கவும் முடியவில்லை, தடுக்காதிருக்கவும் முடியவில்லை. உண்மைதான் ரோஹிணி. ரோகணத்துக்கு நான் மீண்டும் புறப்பட்டு சென்றதை அவர் விரும்பி இருக்க மாட்டார். காசிபனுக்கு என்னால் ஏதும் நேர்ந்துவிடுமோ என்ற கவலை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இனி நாம் முன்பை விட கவனமாக இருக்க வேண்டியதுதான். ரோஹிணி, இப்படியே சிறிது நேரம் உன் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்துவிட்டு உன்னிடம் நன்றி சொல்லி போவதற்குத்தான் நான் வந்தேன். முன்பு உன்னிடம் எவ்வளவோ பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன். இப்போது எதையுமே பேச தோன்றவில்லை. என் நன்றியை ஏற்றுக்கொள். நான் ஈழத்துக்கு போகும்போது நீ எனக்கு சில யோசனைகள் சொல்லி அனுப்பினாய் அல்லவா? ஆமாம். அங்கே என்ன நடந்தது? அங்கு மறைந்திருந்த பாண்டிய நாட்டாரை பூண்டோடு அழித்தேன். பத்திரமாக திரும்பி வந்தேன். அமைச்சர் கீர்த்தி மட்டும் தப்பிவிட்டார். உன் தம்பியை கண்ணால் கூட காண முடியவில்லை. என்ன, அத்துணை வீரர்களையுமா அழித்தீர்கள்? எத்துணை பேர் இருந்தால் என்ன ரோஹிணி? இளவரசே, எனக்கு உங்களுடைய வீரம் என்கின்ற முரட்டுத்தனம் சிறிது கூட பிடிக்கவில்லை. ஆனால் அதுவே எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது. எனக்கு பிடிக்காத அந்த செய்கைக்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், போற்றுகிறேன் இளவரசே. பகைவராக என்னிடம் வந்த நீங்கள் என்னை சேர்ந்தவர்களையே நான் பகைக்க செய்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. ரோஹிணி, நான் யாரையுமே பகைக்கவில்லை. நானும் என்னை சேர்ந்தவர்களும் பத்திரமாக வாழ வேண்டும் என்றே நினைக்கிறேன். என்னிடமும் நாட்டிடமும் பகைமை பாராட்டாத எல்லோரும் என்னை சேர்ந்தவர்கள்தாம். உன்னிடம் நான் கொண்டிருக்கும் பற்றுதலை எப்படி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். உங்கள் முகம் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடுகிறதே என்று பெருமையாக சொல்லிக்கொண்டாள் ரோஹிணி. இந்த சமயத்தில் தூரத்து மரங்களுக்கு இடையே ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. இருவரும் ஒரு கணம் திடுக்கிட்டனர். ஆனால் இளங்கோ அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. மரத்தடியில் கட்டிவிட்டு வந்த குதிரையின் நினைவு வந்தவுடன் அவன் தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டான். ஆனால் ரோஹிணி அடியோடு பதறிப்போனாள். கீழே தொங்கிக் கொண்டிருந்த பட்டு ஏணியை இழுத்து மேலே போட்டாள். பீதியோடு சத்தம் வந்த திக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பயத்தை அப்பொழுது நீக்க விரும்பாத இளங்கோ கலக்கமின்றி அவளை வேடிக்கை பார்த்து நகைத்தான். ரோஹிணிக்கு மாலையில் கடற்கரையில் அவள் கண்ட வீரமல்லனின் நினைவு வந்துவிட்டது. இரவுக்குள் திருவாரூருக்கு திரும்ப வேண்டும் என்று துடித்த வீரமல்லன் அங்கே போகாமல் ஏன் கடற்கரையிலேயே சுற்றி கொண்டிருந்தான்? குறிப்பிட்ட நேரத்தில் காசிபனை சந்திக்காவிட்டால் காசிபன் திரும்பி இருப்பானே? அல்லது வேறு யாரையாவது காசிபனிடம் அனுப்பி வைத்துவிட்டு அவன் இங்கே அலைந்து கொண்டிருக்கிறானா? கடற்கரையிலேயே அவனை இளங்கோவிடம் காட்டி கொடுத்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அது அவள் தன் தந்தைக்கு கொடுத்திருந்த வாக்கை மீறியதாகும்.
மகிந்தருக்கு அவர் மகளே துரோகம் செய்வதா? துரோகம் இருக்கட்டும், வீரமல்லனின் துணை இல்லாமல் எப்படி அவள் தன் தம்பியை சந்திக்க இயலும்? காசிபனின் உயிரும் உண்மைகளும் வீரமல்லனிடம் ஊசலாடி கொண்டிருக்கும் போது அவள் என்னதான் செய்ய முடியும்? ரோஹிணி, பயப்படாதே. என்னுடைய குதிரையை அருகில் கட்டிவிட்டு வந்திருக்கிறேன். நிலவு பூத்த இரவல்லவா, அதற்கும் தன் துணைவியின் நினைவு வந்திருக்கும். இப்படி அருகில் வா. நான் இருக்கும்போது ஏன் இந்த பயம் உனக்கு? நீங்கள் இங்கு இருப்பதால் தான் உங்களுக்காகத்தான் அஞ்சுகிறேன். அஞ்சாதே. யாரும் வந்தால் உன்னையே எடுத்துக்கொண்டு என் குதிரைக்கு தாவி விடுகிறேன். அஞ்சுகிற பெண்ணின் துடிப்பில் ஒரு அபூர்வமான அழகு மறைந்திருக்கிறது போலும். அந்த காட்சியை அணு அணுவாக அவள் கண்களில் கண்டு மயங்கினான் இளங்கோ. அச்சம் அவளுக்கு மிகுதியாக மிகுதியாக இளங்கோவுக்கு ஆனந்தம் மிகுந்தது. அவளை எள்ளி நகையாடினான், பரிகசித்து சிரித்தான், வேண்டுமென்றே அவளை அச்சுறுத்தி வேடிக்கை பார்த்தான். உண்மையாகவே அவள் கலங்கி தவிக்கிறாள் என்பதை ஏனோ அந்த இளங்கன்று இன்னும் அறியவில்லை. இதற்குள் மாடத்தின் பின்புறத்திலிருந்து ஒரு நிழல் உருவம் அடிமேல் அடி வைத்து பதுங்கி பதுங்கி இவர்களை நெருங்கி கொண்டிருந்தது. அதை இளங்கோவும் கவனிக்கவில்லை, ரோஹிணியும் கவனிக்கவில்லை. ஆனால் ரோஹிணியின் உள்ளத்துக்குள்ளே மட்டிலும் ஏதோ ஒரு பயங்கர குறுகுறுப்பு குடிகொண்டு விட்டது. ஒவ்வொரு கணமும் அவள் தனக்குள் புலனாகாத பேராபத்தை எதிர்பார்க்க தொடங்கினாள். ரோஹிணி, வீணாக நடுங்கி இந்த பொன்னான நிலவை கண்ணீரால் கழுவாதே. இளவரசி, தயவு செய்து இப்போதே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். காவலர்களின் கண்களிலோ என் தந்தையாரின் கண்களிலோ நீங்கள் பட்டு விடுவதை நான் விரும்பவில்லை. உங்கள் பெருமைக்கு அது இழுக்காகிவிடும். அப்படியானால் நீயும் வா. கடற்கரை சோலையில் எந்த காவலர்களும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? விளையாட்டுக்காகவும் அவளுக்கு தைரியம் ஊட்டுவதற்காகவும் அவளை பற்றி தன்னோடு வரும்படி அழைத்தான் இளங்கோ. ரோஹிணியின் நிலை மட்டிலும் வேறு விதமாக இருந்திருந்தால் அவனது குழந்தைத்தனத்தை கண்டு விழுந்து விழுந்து சிரித்திருப்பாள். இளங்கோவுக்கு மெய்யாகவே கோபம் வந்துவிட்டது. உன் முகத்தில் சிரிப்பு வராத வரையில் உன்னை நான் விடப்போவதில்லை என்று வெடுக்கென்று அவளை பற்றி இழுத்தான். இருளிலிருந்து இப்போது வேறு ஒரு பயங்கர சிரிப்பொலி கிளம்பியது. உன்னையும் நான் உயிரோடு விட்டுவிடப் போவதில்லை என்றது கரகரப்பான ஒரு குரல். பளீரென்று சூலாயுதம் ஒன்று இளங்கோவின் மார்பை குறிவைத்து நெருங்கவே ரோஹிணி அலறிக்கொண்டே இளங்கோவின் மார்பில் சாய்ந்தாள். அவள் முகத்தில் சிறு கீறலை ஏற்படுத்திய சூலாயுதம் லேசாக நடுங்கி சிறிது தயங்கியது. இளங்கோ வீரன்தான். ஆனால் இதுவரை காதல் உணர்ச்சி அவன் நெஞ்சில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்ததால் இந்த எதிர்பாராத கொடுஞ்செயலிலிருந்து எப்படி தப்புவது என்று அவனுக்கு விளங்கவில்லை. ஒரே ஒரு கணம் அவன் செயல் இழந்து செய்வது அறியாது நின்றான். சூலாயுதம் பிடித்த கரம் அதை நன்றாக பாய்ச்சி இருந்தால் அப்போது ஈருயிரும் ஓர் உயிராக ஒன்றி பிரிந்திருக்கும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.